நிறைய பேர் இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க, சார் என்ன சார் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களை குற்றம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்போ வேலைக்கு போகிறது தப்பா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இங்கே பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக வேலைக்கு போங்க, நான் வேலைக்கு போகிறவங்களெல்லாம் யாரையும் தப்புன்னு சொல்லவே இல்லை, விஷயத்தை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? சார் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், சார் கோடீஸ்வரன் எதுக்கு ஆகணுங்க, எனக்கெல்லாம் இருக்கிறதே போதுங்க அப்படின்னாரு. அதுக்கு ஒரு பழமொழி, போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து அப்படின்னாரு. எல்லாத்தையும் கேட்டேன். நான் கேட்டேன், இங்கே பாரு, கோடீஸ்வரன் ஆகுறதுங்கிறது எதுக்காகன்னா தாம் தூம்னு பந்தா பண்ணிட்டு ரோட்டில் சுற்றுறதுக்கு இல்லை. கோடீஸ்வரனா நீங்கள் ஆகணுங்கிறது எதுக்காகன்னா உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை, உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குழந்தைகளை தேவையானதை செஞ்சு கொடுத்து பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு, சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு. அதில் தப்பு இருக்கா? ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடீஸ்வரங்களை பார்த்தாலே எவனோ ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. எல்லாம் இன்னும் அவன் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்ககிட்ட போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தவன மாதிரியே ஒரு கோடீஸ்வரனை பார்ப்பாங்க. மிக மிக தவறான ஆட்டிடியூட். என்னன்னு கேட்டிங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி லெவலுக்கு கீழே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்க டூ வீலரில் போகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா, காரில் போகிறவனை பார்த்தா ஒரு காண்டு இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி காரில் போகிறவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலரில் போகிறவனை பார்த்துட்டேன் வர்றாம்பர் நார்ன் அடிப்பான். முன்னாடி சிக்னல் இருக்கும், அதுக்காக டூ வீலருக்காக பிரேக் போட்டிருப்பான். ஆனால் காரில் போகிறவன் பீ நார்ன் அடிப்பான். அதாவது ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மேலேருந்து கீழேயும் கிடையாது, கீழே இருந்து மேலேயும் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, ரியாலிட்டியை புரிஞ்சிக்காம நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கோட்டை விட்டது தான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைங்கிறத தெரிஞ்சிக்காம சும்மா நல்லா இருக்கிறவனை பார்த்து கோவப்படுறது, கீழே இருக்கிறவனை பார்த்து உதாசீனப்படுத்துறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவனா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வழியே இல்லைன்னு சொல்லி ரோட்டில் பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் சரி, கேட்டு பாருங்க கோடீஸ்வரன் அவங்க ஆசை இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவார். கரெக்டுங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், இன்னத்த நிலைமைக்கு உங்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது, இன்னத்த நிலைமைக்கு உங்களுடைய ஒரு மாத சம்பளம் 40,000 ரூபா அப்படின்னு இருந்தால், அந்த 40,000 ரூபாவில் ₹1 கூட செலவு பண்ணாமல் அந்த 40,000 எடுத்து மாதம் மாதம் நீங்கள் மிச்சம் பண்ணிக்கிட்டு சாப்பிடக்கூடாது, வீட்டு வாடகை கட்டக்கூடாது, கரண்ட் பில்லு கட்டக்கூடாது, இந்த பைக்கோ காரோ எதுவும் லோன் போட்டு வாங்கிடக்கூடாது, எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த 40,000 சம்பளத்தை அப்படியே வாங்கி நீங்கள் பேங்க்கில் போட்டுருங்க. அப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் வருஷம்னு சொல்லி அடுத்த ஒரு 20 வருஷம் நீங்கள் அந்த 40,000 வாங்கி 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 நீங்கள் பேங்க்கில் போட்டுக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் வேணால் வீட்டுக்கு போய் இல்லை ப்ரோக்ராம் முடிச்சு கால்குலேட்டர் போட்டு பாருங்கள், மொத்தமாக நீங்கள் 96 லட்சம் தான் சம்பாரிச்சிருப்பீங்க. உங்களால் 1 கோடியை தொட முடியாது. கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி, எத்தனை பேர் 40,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? வேகமாக ஒரு குதிரை போயிட்டு இருக்குங்க, சரிங்களா? குதிரையில் ஒரு நண்பர் ஒருத்தர் வேகமாக போயிட்டு இருக்காரு. அந்த குதிரை பாலக்காடு கிட்ட போயிட்டு இருக்கு. அந்த பாலக்காடு திருச்சூர் இப்படி பிரியும் தெரியுமா, ஜங்ஷன் இருக்கு தெரியுங்களாங்க. அந்த ஜங்ஷன் கிட்ட போகும்போது டேய் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கானேன்னு சொல்லி ஒருத்தன் பார்த்துட்டு டே நிறுத்துறா அப்படின்னு சொல்லி குதிரை நிறுத்திட்டான். இந்த குதிரையில் போனவனுக்கு சரியான கோவம். என்ன இப்போ என்னங்கிற அப்படின்னு நிறுத்தினேன். டே சாரி தப்பாக நினச்சிக்காத, இல்லை நீ நம்ம ஃப்ரெண்டாக இந்த ரோட்டில் எங்கே போகிற அப்படின்னு, அவசரமாக எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்காக நான் சென்னை போயிட்டு இருக்கேன், இப்படி நிறுத்திட்டே என்ன அப்படின்றான். இவனுக்கு திரும்பவும் என்னடா இவன் கோவத்தில் வேறு இருக்கானா, இவன் யோசிக்கிறான், இதுலேயே நேராக போனால் திருவனந்தபுரம் தான் வரும், திருவனந்தபுரத்தை தாண்டினா கடலில் இறங்க வேண்டியதுதான், சென்னைக்கு போகணும்னா அவன் இந்த பக்கம் திரும்பி போகணும். இவன் இங்கே உட்காந்துட்டு எங்கடா போகிறான்னு கேட்டால் சென்னைக்கு போகிறான்னு சொல்கிறான், கோவமாக வேறு இருக்கானேன்னு சொல்லிட்டு டே தயவு செஞ்சு கோவப்படாத, இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த வழியில் போனால் சென்னை வராது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் கோவம் அவனுக்கு, என்ன முட்டா பையன் நினச்சிட்டு இருக்கிறியா நீ, எனக்கும் தெரியுண்டா இந்த வழியில் போனால் சென்னை வராதுன்னு, ஆனால் இந்த விஷயம் என் குதிரைக்கு தெரியாது தெரியுமா அப்படின்னா அவன் குதிரைக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு குதிரை போகிற வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கோடீஸ்வரன் ஆகணுங்கிற எண்ணம், ஆசை, கனவு எல்லாருக்கும் இருக்கு. வேலைக்கு போனால் கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்கிற உண்மையும் 190 பேருக்கு தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு 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 போயிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஒய்எம்டியில் ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்போவுமே ஒரு சேலஞ்ச் இருக்குது. அந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் எப்போவுமே கடைசியில் சொல்லுவேன். அந்த கடைசியில் வந்து ப்ரோக்ராம் டைல்யூட் ஆகக்கூடாதுங்கிறக்காக நான் இப்போயே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நாளைக்கு காலையில் யாரும் போய் உங்கள் முதலாளிகிட்ட நான் இனிமேல் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இது நிறைய நடக்கும். ப்ரோக்ராம் ஒரு ஒய்எம்டி ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் லீடர், சார் எங்கள் டீமில் ஒரு லீடர் வருவார், சார் எங்கள் டீமில் இன்றைக்கி 40 பேர் ஃபுல் டைமர்ஸ் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சந்தோஷமாக வருவாங்க. தயவு செஞ்சு அதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க, எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? 15,000 வாங்கிட்டு இருக்கீங்களா? 20,000 வாங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய மாத சம்பளம் எப்போ டிரான்ஸ் இந்தியாவில் வார சம்பளமாக கண்டினியூஸாக அடுத்த ஒரு 4 வாரத்துக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்க அந்த வேலை வேணுமா வேண்டாமான்னு.
அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் இந்த ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு தெரியும், சொல்லிடுவேன் நான் என்னென்ன எப்படி செய்யணுங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராமில் வந்துடும். சரிங்களா? ஸோ இம்மீடியட்டாக முட்டாள்தனமாக வேலை தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் போய் வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஒரு முடிவு எடுக்கிறத தெளிவாக கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல என்னென்ன செய்யணுமோ அந்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு எங்கே போகணும், அதுக்கு என்ன வேகத்தில் போனால் அந்த நேரத்துக்கு நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியுங்கிற அந்த பிளானிங் பண்ணி போகணும். அதுக்கான பிளான் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு ப்ரோக்ராமை தான் இன்றைக்கி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ராபர்ட் கியோசாகி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது.